வெல்கம் பேக் விமல் கிளிம்ஸ் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு 12 கிலோ மாங்காய் ஊறுகாய் போட போகிறோம். அப்போ அது எப்படி செய்யலாங்க அதை பார்ப்போம். இதெல்லாம் சின்ன சின்னதாக நறுக்கிக்கணும். ஸோ நறுக்குனதுக்கப்புறம் காமிக்கிறேன் எப்படி காமிக்கணும். ஸோ பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வெட்டிக்கணும். இதை விட சின்னதாக போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. அப்புறம் இது உப்பு தண்ணியில் ஊற ஊற ரொம்ப சுருங்கிடும். ஸோ இந்தளவுக்கு போட்டிங்கன்னா சைஸ் கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி போட்டிருந்த மாங்காய் வந்து நல்லா உப்பு போட்டு 2 நாள் நல்லா ஊற விட்டோம். இது இடையில என்ன பண்ணணும்னா குலுக்கி விடணும். இப்போ இதை அடுத்தது ஸ்டேஜ் என்ன பண்ணணும்னா, இதை பாதி ஊறுகாயை வந்து நம்ம இன்ஸ்டன்ட் ஆகும், பாதி ஊறுகாயை வந்து நம்ம காய வச்சும் போட போகிறோம். மிளகாத்தூள் கொட்டுறோம் ஃபஸ்ட்டு. மற்ற தான் இது என்னது மாவிடி சாத்தை நல்லா தான் பிரித்து கொட்டேன். அவங்க தான் வீராய். 400 கிராமா? இது எவ்வளோ இருக்கும் மாங்காய்? ஒரு 5 கிலோ இருக்குமா? பாதி எடுத்துகிட்டு வந்தேன். அது பாதி காய வச்சுருக்கேன். வத்தை தான் போட போகிறேன். தாளிக்க வேணாம், வத்தல் போட்டு காய வச்சுக்கிட்டீங்கன்னா அப்பா போட்டுக்கலாம். என்ன தண்ணி ஊற்றி கரைக்கணுமா? கை எரியாது. தண்ணி ஊற்றுறாத. கட்டியை கரைச்சிக்கிட்டு அப்புறம் கரைச்சிக்கலாங்குது. என்ன வீராய உப்பா? என்ன நான் ஒன்று தான் போடுற போதுமா? அதில் உப்பு போட்டுக்கல. இதில் இதில் போட்டுருக்கேன். ஆமாம், ஊறுகாய் ஸ்பெஷலிஸ்ட்டு உங்க தான் வீராயி. வருவா. ஆமாம், ஃபஸ்ட்டு கடுகு போடுறோம். ஓடிடியே எண்ணெயில் போட முடியாது. தாலி போட்டோம். கறிக்கு மாங்காய் வச்சுருக்கு பாரு. கிடிக்கி அங்கே இருக்கான்னு பாருப்பா. கிடிக்கியா? கிடிக்கா இருக்கான்னு. அது கிடிக்கி இல்லைடா வீராயி, இடுக்கி. கடுகு பொரியுது பொல பொலன்னு. பொரியுதா? வீராய பிடிச்சிருக்கு. ஆமாமா, கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வறுத்த கடுகு வெந்தயம் இது ரெண்டையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் குறணும் இந்தளவுக்கு. அடுத்ததாக ஒரு பாத்திரம் வைக்கவும். கடலெண்ணெய் முதலில் அறுத்து ஊற்றவும். 6 லிட்ரு கடலெண்ணெய், 6 லிட்ரு நல்லெண்ணெய், 6 லிட்ரு விளக்கெண்ணெய் 400. மிளகு சீரகத்தில் போட்டு தட்டாதீங்க. ஆமாம், அப்புறம் ஐயா மிக்சியில் கூட போட்டாலும் போடு. மிக்சியில் தான் போடணும். விளக்கெண்ணெய் ஊற்றுறதா மேலே தான் ஊற்றணுமா? விளக்கெண்ணெய் ஊற்றினாவா? கெட்டு போடும். அப்படியா? அப்போ எங்கள் அம்மா உளுந்து போகிறதுனால தான் கெட்டு போயிடுதா? பொரியலன்னு வச்சுக்க, கடுகு கசப்படுத்து போயிடும். பொரியல்னாவா? பொரியணும். அதான் இறக்கிட்டு தான் ஊற்றணும். மிளகா ஊற்றி கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விடணும்ப்பா, பொறிக்கி ஊற்றிக்கோங்கப்பா. நம்ம ஊற்றக்கூட அடுப்படிலாம் அப்படியே நம்ம கீழே கொஞ்சமா ஊற்றி அப்புறம் அடுப்புல வச்சு இது பண்ணுமா? தூக்கி வச்சா அடுப்புல இருக்கும் போதே ஊத்துனா பொங்கி மேல வந்துடும். ரைட், கடுகு பொரிஞ்சிச்சு. அடுத்தது வெந்தயம். இது பொரிஞ்சோன்னே நம்ம எடுத்து வச்சிருக்க மிளவா அதில் வந்து ஊற்ற போகிறோம். இப்போ அப்படியாடா? அப்படிதானே? சூடாக ஊற்றக்கூடாது, அப்படியே ஊற்றணுமா?
போப்பா அது வேற ஒன்றும் இல்லை இப்போ இதை தூக்கி இதில் ஊற்றணுமா? இதை தூக்கி அதில் இதை தூக்கி தான் அதில் ஊற்றணும். கொதி வைக்கணும் சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை தூக்கி ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமா லேட்டு லேட்டு ஊற்ற போகிறோம். அடிச்சு விட்டுக்கலாம் லேட்டா காய்ப்பா இந்த தண்ணி ஊற்றி இப்போ இதை கொதிய ஒன்றும். ஆமாம், இதை வந்து இப்போ அடுப்பில் வச்சு கொதிய விட போகிறோம். ஆமாம், கொதி வந்தானே காட்டுறோம். எண்ணெய் பூரா மேலே மிதந்து வரணும். மிதந்து வந்து அந்த பச்சை வாசனை போனாதான் அந்த மாங்காயை கொட்டுனா நல்லா இருக்கும். நம்ம மறுபடியும் மாங்காயை போட்டு கொதிக்க வைக்க போறது இல்ல, கொதிக்க வைக்க கூடாது. மாங்காவை போட்டு ஆ அப்படியே அதில் கொட்டுறதோட சரி. சரி. ஆமாம், இப்போ பார்த்தா இந்த அளவுக்கு கொதியுது. எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு மேலே வருது. நல்லா கொதிக்கணும். ஊறுகாய் வாசம் இப்படி அடிக்குது. ஊறுகாய் அடிக்குது. நம்ம போட்டு நம்ம ஊற்றலப்போ எப்படி வாசனை வந்துச்சு, இப்போ எப்படி வாசனை வருது. ஆமாம், கொதி பத்து ஓகே ஆயிடுச்சு, நல்லா கொஞ்சிச்சு. இப்போ இது ஆறணும். எப்படி இருக்கு பாருங்க. வீடா இதான் ஏன் பளிச்சுன்னு தெரியுறாயா வீடியோவில்? பயங்கரமாக இருக்கும் வேற. இப்போ அதில் தண்ணி இருக்கும், அதை தனியாக வடித்து எடுக்கலாம். என்னடா விரையா அப்படி தானடா? இவ்வளோ மாங்காய் அவ்வளோதான் வந்துருக்கும். அடுத்தது வந்து விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் 2 பாக்கெட் ஊற்றணுமா? அதை ஆமாம், விளக்கெண்ணெய் ஊற்றினா பசப்பு இருக்கும். சொன்னேன் இதை விட்டுற. ஆமாம், அதில் கொட்டுறோம். உப்பு நீங்கள் கரெக்டாக போடுங்க, அப்போ தானே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தானே தெரியும். அடுத்து விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெயை வந்து பச்சையாக தான் ஊற்றுறோம். அடுத்தது வந்து பொடி. இதுதான் இந்த ஊறுகாய் வாசத்தை கொடுக்குறது.
நல்லா கிண்டுறா, கிண்டி விட்டு போயிடா. இருடா, உப்பு இருக்கான்னு பார்க்கணும்ல. எப்படி ஏய் இருடா, அவ்வளோ ஊற்றாதரா, கம்மியாக ஊற்றுறா. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ஊரா நல்லா இருக்குது. அப்போ கரைச்சி போச்சு. எப்பொழுதுமே ஊறுகாயில் மாங்காயில் போட்டிருந்தாலும் கரைச்சக்குள்ள ஒரு சேரா போட்டுருணும். கரைச்சும் போதா உப்பு பழைய சோத்துக்கு அதுதான் அட்டகாசமான. அதுக்கு இந்த கம்மஞ்சோறு இப்போ மெயினாக கூழு தாங்க. கூழு, கருப்பு கோணி அரிசி இதுதான் ஓடுது. அதுக்கு தான் இப்போ மெயினாக போடுறது. ஊருக்கா ரெடி. இருறா, இதாகட்டாண்ணா காயிட்டம். வெயில்ல வைமே. திரும்பி போட்டு அவ்வளோதான்.